जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कवित्तजम्बो फलसारभक्षितम् उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं மகாகணபதி துணை கொண்டு இஷ்டதேவதா குலதேவதா துணை கொண்டு இந்த வார ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். 28ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரையிலான பொது ராசி பலன்கள் எப்படி இருக்குது, 12 ராசிக்கான ராசி பலன்கள். உங்கள் ராசியும் நட்சத்திரமும் ஒன்று சேரும்பொழுது வாழ்க்கையில் பல பலன்கள் எப்படி மாறுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். குலதெய்வ வழிபாடு தவறாக போனால் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரியுமா? தொழில் வேலை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இவையெல்லாம் நட்சத்திரத்தின் தாக்கமாக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்னென்ன பரிகாரங்கள், 12 ராசிக்கான பரிகாரங்கள் மற்றும் ஆலயம் எல்லாமே உங்கள் வாழ்க்கை மாற்றும் வாரம் இது. உங்கள் ராசிக்கு என்ன விஷயம் காத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது 12 ராசிக்கான ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. போன வருஷத்தில் நடந்ததையும் சொல்கிறேன், இந்த வருஷத்தில் நடக்க போகிறதையும் சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன விஷயம் நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறது. பொதுவாக மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் பல பலன்கள் இருக்குது, நிறையா பலன்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான சில பலன்கள்லாம் சொல்ல போகிறேன். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். வருகின்ற இந்த பலன்கள் எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் தான். மேஷ ராசிக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பொது பலன்களாக தான் எல்லாமே இருக்கும். சில பேருக்கு இந்த பொது பலன்களை 100% எல்லாருக்குமே சரியாக இருக்கும், சில பேருக்கு அது மாறி இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, நேரங்கள் எப்படி இருக்குது, உங்கள் ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்குது, என்ன பரிகாரங்கள் பண்ணணும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது, சகோதரன், சொத்து, குலதெய்வ சம்பந்தமான குலதெய்வம் எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்களாம் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கு தேவையான அந்த ஒரு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஜாதகம் பார்த்து முழுமையாக சில விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு என்ன ஸ்லோகம் சொல்லணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதற்கு அடுத்ததாக நீங்கள் ஒன்று செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வெற்றிக்கான வாரம் இது அப்படின்னே சொல்லலாம். பல வெற்றிகளை தரக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் ராசிப்படி வரும். வாங்க வீடியோக்கு போகலாம். துலாம் ராசி நேயர்களை, உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வாரம்? இந்த வாரம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 28ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே துலா ராசி அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் மன கஷ்டங்கள் இருக்கும். எப்படி இருக்க போகிறது, என்ன மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் துலா ராசிக்கு வரும். ஏன்னா சில துலா ராசிக்காரர்களுக்கு வேலையில் இருந்துமே நிம்மதி இல்லாமல் இருக்குது. சிலர் துலா ராசிக்காரர்களுக்கு ஏண்டா வேலைக்கு போகிறோம், ஏதோ பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற சில பேருக்கு அந்த எண்ணங்கள்லாம் நிறையா வரும். சுவாதி நட்சத்திரம் துலா ராசி, சித்திர நட்சத்திரம் துலா ராசி, அதே போல் விசாக நட்சத்திரம் துலா ராசி எல்லாமே இருக்குது. அப்போ துலா ராசி அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு பார்த்திங்கன்னா புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஆவணி மாதத்தில் புதிய சொத்துக்கள் ஏதாவது வாங்கலாமா, ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செய்யலாமா அப்படிங்கிறது அது விஷயமாக முன்னெடுக்கக்கூடிய சில விஷயங்கள் உண்டு. ஒன்று. இரண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா சில பேர் வெளிநாட்டில் வீடு வாங்கக்கூடிய, வெளிநாட்டில் இடம் மாறக்கூடிய சூழ்நிலைகள் சில பேருக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது விஷயம். மூன்றாவதாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் எப்போதுமே இருந்துட்டு தான் இருக்கும். சில கடன் பிரச்சனைகள் சில விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள் சரியாக இருக்கும். தன்னம்பிக்கையால் வெற்றி பெறக்கூடிய துலா ராசி நேயர்கள் எப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு சூழ்நிலையில் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஜாதகத்தில் உண்டு. அடுத்ததாக குடும்பம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல முறையில் குடும்பத்தில் ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் பேசி முடிவு பண்ணுவீங்க. சில விஷயங்களை பெரியோர்கிட்ட உட்காந்து பேசி கலந்து ஆலோசித்து சில முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் வேலை தொழில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தொழில் விஷயத்தில் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் நிதானித்து தொழில் விஷயத்தில் செயல்படுறதுனால, தொழில் விஷயம்னு எடுத்துட்டீங்கன்னு இன்றைக்கி ஒரு வியாபாரம் பண்ணுறீங்களா, இன்றைக்கி ஒரு தொழில் பண்ணுறீங்களா, அதில் ரொம்ப அதில் இது பண்ணிக்க வேண்டாம். கொஞ்சம்
கொஞ்சம் நிதானித்து சில விஷயங்கள் பண்ணிங்கன்னு சொன்னால் கடன் பிரச்சனை இல்லாமல் தொழிலில் ஓரளவுக்கு கொஞ்சம் இதாக சில பேருக்கு தொழிலில் கொஞ்சம் அதீதமான நிறைய முன்னேற்றங்களை ஏற்படுத்தணும். இப்போ இருக்கக்கூடியதை விட இன்னும் கொஞ்சம் முன்னேற்றத்திற்கான சில விஷயங்கள்லாம் வழிவகுத்தீங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். ரொம்ப அகலக்கல் வைக்காதுங்க, நிதானித்து செயல்படுங்க. வேலை விஷயத்தில் சிறப்பானதாக இருக்கும். வேலையெல்லாம் ஓரளவுக்கு கரெக்டாக போவீங்க வருவீங்க. வேலையில் நல்ல பேர் இருக்கும். வேலையிலலாம் நிறைய நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வெளிநாடு எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகள் சில நல்ல சூழ்நிலைகள் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நவக்கிரக வழிபாடு நிறையா பண்ணுங்கள். எவ்வளோக்குள்ள நவக்கிரகம் பிரதட்சணம் பண்ணுறது, அம்மன் வழிபாடு, அதே போல் வந்து சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு, இதெல்லாமே உங்கள் ஜாதகப்படி சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். கடன் சொத்து விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது கடன் விஷயம் எடுத்துக்கும்போது கடன் இருக்க தான் இருக்கும். ஏன்னா பொதுவாக சித்திர நட்சத்திரம் துளாராசி, விசாக நட்சத்திரம் துளாராசியில் கொஞ்சம் கடன் இருக்கும். சில நல்ல விஷயங்கள்லாம் தள்ளி போகும். ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யணும்னு சொன்னால் சில விஷயங்கள் தள்ளி போகும். படிக்கணும் இல்லை வேறு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயம் முன்னெடுத்து செய்யணும் அப்படின்னு சொன்னால் தடங்கள் நிறையா வரும், டிசப்பாயின்மெண்ட்ஸ் நிறையா வரும். எதை செய்கிறது எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில குழப்பங்கள் இருக்கும். ஆனால் சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் விஷயங்கள்னு கடன் ஒரு படி அதிகமாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இன்றைக்கி ஒரு இது இருக்கா, இன்றைக்கி கொஞ்சம் இருக்கா, அடுத்ததுக்கு கொஞ்சம் கடன் ஏறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கணும். கடன் ஏறக்கூடாது. கடன் ஏறாத அளவுக்கு சில விஷயங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல சொத்து தொடர்பான நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் எல்லாமே வரும். பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெண்களுக்கு சிறப்பாக அமையும். அதே போல் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஷியன்ஸ் தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு அப்படியே எடுத்தணும் அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகு சாதன பொருட்கள்லாம் விற்பனையெல்லாம் நல்லா இருக்கும். பெண் துணை தொழில் பண்ணக்கூடிய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூ வியாபாரம் பண்ணுறவங்க, ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு சிறு குறு வியாபாரங்கள்லாம் பெண்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். விவசாயம் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுடைய ராசிப்படி ஒவ்வொரு விஷயமும் சில விஷயங்கள்லாம் படிப்படியாக சில முன்னேற்றங்கள் சில நல்ல விஷயங்கள் எல்லாம் வரும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வருமானம் சில விஷயங்கள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். எதிர்பாராத பண வரவுக்கும் இடம் உண்டு. எதிர்பாராத பணம் வரவு உண்டு. நீண்ட நாளாக நீங்கள் வருந்து கொண்டிருந்த உடல்நிலை, உடல் உபாதைகள், உடல் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் நீங்கும். அதுக்கு தான் சொல்லுவாங்க சரீர வர்த்தமான வர்த்தேசியமான பாதாதிக சபரியந்தம் சகலரோக நிவாரண அர்த்தம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லி சங்கல்பம் பண்ணி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல்நிலை பாதிப்பு உபாதைகள் நீங்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. இன்றைக்கி ஒரு சில உடல்நிலை பிரச்சனைகளாக கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள்லாம் குணமாகும். செலவு கட்டுக்குள் இருக்கும். தோல் சம்பந்தமான வியாதிகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே போல் பணியின் காரணமாக பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர வாய்ப்பு இருக்கும். கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கேன்னு இந்த ஆவணி மாதத்துல எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் செட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். மற்றவர்களுடன் பேசும்பொழுது கொஞ்சம் பொறுமை தேவை அப்படின்னு சொல்லி பொறுமையாக நிதானத்தோடு மற்றவங்ககிட்ட பேசுங்க. அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உங்கள் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் முக்கியம். பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இந்த வாரம் எதுவும் அந்த அளவில் எதிர்பார்க்க முடியாது. வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உடைக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. அதே போல் சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நிறையா இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத கொஞ்சம் வாரமாக இருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் செட்ரேட் பண்ணிடுவீங்க. அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிர்பார்ப்பு ஓரளவுக்கு நிறைவேறக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 2, 3 அதிர்ஷ்ட எண்களாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது இந்த ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக இப்போ இந்த வரக்கூடிய அடுத்த சில விஷயங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது ஆஞ்சநேயர் வழிபாடு எவ்வளோ செய்கிறவங்களோ அவ்வளோக்குள்ள நல்லது. தினமும் காலையில் பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றும் போது மனசில் ஆஞ்சநேயர் மனசில் பக்த ஆஞ்சநேயர் மனசில் நல்ல பிரார்த்தனை பண்ணி வழக்கேற்றி இப்போ பண்ணுறத விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்கறது இதெல்லாமே ஜாதகத்தில் ரொம்ப சிறப்பு. சர்வ கல்யாண தாத்தாரம் சர்வாபத் கணவாரகம் அபார கருணாமூர்த்தியும் ஆஞ்சநேயம் நமாமியகம் இந்த ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொல்லி கண்டிப்பாக நீங்கள் தீபம் ஏற்றுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இதே துளாராசிக்கு இப்போ சில போன வருஷம் இந்த வருஷம் இந்த 5ஆம் மாதம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிக்கல்களை சந்திச்சாச்சு. இப்போ இன்னும் 8ல் சில விஷயங்கள் இருக்கும்போதெல்லாம் நிறைய பிரச்சனைகள். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை பிரிந்து இருக்கிறது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சொத்து விவகாரத்தில் நிறைய சண்டை, அதாவது அதே போல் உடன் பிறந்தவர்களாலாம் சில பிரச்சனைகள், இந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள்லாம் நிறைய சந்திச்சிருந்தது. அதுலேயும் வம்பு வழக்குகள்லாம் அதிகமாக இருந்தது. சில நேரத்தில் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் சுபகாரியங்கள் தள்ளி போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய ஒரு துளி கூட நிம்மதி கிடையாது. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்கள் ராசிப்படி சக்ஸஸாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த வாரத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள், கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது மேஷராசியிலிருந்து மீனராசி வரையிலான பொது பலன்கள், வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய பொது பலன்கள். வார ராசி பலனில் எப்படி இருக்கும், கோச்சார ரீதியாக எப்படி இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தில் கிரகங்கள் இல்லை, ரிஷபத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன், அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மிதுனத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதன் குரு,
அதே போல் கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய், கேது, கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் வரைக்கும் ஜாதகத்தில் கிரகங்கள் கிடையாது. கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இப்போ மீனத்தில் சனி வந்திருக்கார், ரொம்ப கவனமாக தான் இருக்கணும், சரிங்களா? ஏன்னா சொல்லும் செயலும் ரொம்ப கரெக்டாக இருந்துக்கணும். ஏன்னா இதே தான் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள். இந்த கட்டத்தை வைத்து பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இது முழுக்க பொது பலன்கள் தான். என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்லேயும் சொல்லியிருக்கீங்க, சுவாமி சில விஷயங்கள் எங்களுக்கு நடக்கிறது, சில விஷயங்கள் எங்களுக்கு நடக்கலை அப்படின்னு. சுய ஜாதகம், ஜென்ம ஜாதகம்னு இருக்குது. உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு இது நடக்குமா? நான் மருத்துவ சம்மந்தப்பட்ட படிப்பு படிப்பேனா, நான் விருப்பப்பட்ட படிப்பு படிப்பேனா, நான் வெளிநாடு போவேனா, நான் இங்கேருந்து தான் பணம் சம்பாதிப்பேனா, கம்பெனி மாறுவேனா, இதே கம்பெனியில் நிறையா வேலை செய்வேனா, அம்மா அப்பா கூட பிறந்தவங்க மற்றதெல்லாம் எப்படி இருப்பாங்க, தாத்தா பாட்டி மாமா அத்தைமார்கள் எங்களுடைய சொந்த பந்தங்கள் சில விஷயங்கள்லாம் சரியாக இருக்குமா, என்ன, இது எல்லாமே உங்களுடைய சுய ஜாதகத்தை, ஜென்ம ஜாதகத்தை பார்த்து முழுவதுமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஒரு டைம் ஒதுக்கி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் சொல்லிக்கிறது எல்லாமே பொது. அப்போ ஜென்ம ஜாதகம்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், எந்த கோவிலில் போய் பரிகாரம் பண்ணணும், எந்த கிரகங்கள் வீக்காக இருக்குது, எந்த கிரகங்கள் நன்னா இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிறது. நம்மளுடைய பாவ மூட்டைன்னு ஒன்று இருக்குது. அதை எங்கே கழட்டி வைக்கணும்? பாவ மூட்டைன்னு ஒன்று இருக்குது, சுமந்துன்னு இருக்கும். பாவ மூட்டை சுமக்காமல் இருக்கோமா? சுமக்கிறோம். இந்த பாவ மூட்டையை எங்கே கழட்டி வைக்கிறது? இப்போது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போது இப்போ நம்ம ஒரு செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம். இந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோமா? இந்த செல்ஃபோனை எங்கே யூஸ் டவர் இருக்கிற இடத்துல தான் யூஸ் பண்ணுறோம். டவர் இல்லைன்னு நம்ம என்ன பண்ணுறோம்? ஓடுறோமா? டவர் இருக்கிற இடத்த தேடி ஓடுறோமா? அங்கே நின்று அந்த இடத்துல நின்று பேசுகிறோமா? உண்மையா? அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா, ஏற்றுக்கிறீங்களா? டவர் இல்லாத இடத்துல போய் பேச முடியுமா? டவர் இருக்கிற இடத்துல தான் பேசுவோம். அதாவது நம்ம ஜாதகத்தில் இந்த கோவிலுக்கு தான் போய் நம்ம பரிகாரம் பண்ணணும்னா அந்த கோவிலுக்கு தான் நம்ம போய் அந்த இடத்துக்கு போய் இறங்கினா தான், அந்த இடத்துல போய் உங்கள் பாவ மூட்டை இறக்கி வச்சா தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். டவர் இருக்கிற இடத்துல தான் ஃபோன் பேச முடியும். டவர் இல்லாத இடத்துல ஒன்றுமே இருக்காது, லைனே காட்டாது, ஒன்றுமே இருக்காது, ஜீரோவாக இருக்கும். ஹலோன்னா கூட கேட்காது. தெரியும்ல உங்களுக்கு? இதுதான் இதுக்கு உதாரணம். உங்களுடைய பாவ மூட்டையை நீங்கள் கழட்டி வைக்கணுன்னா உங்களுக்கு உரிய கோவிலுக்கு நீங்கள் போங்க. உங்களுடைய பாவ மூட்டையை நீங்கள் கழட்டி வச்சுட்டு நிம்மதியாக வாங்க, சந்தோஷமாக வாங்க. இதுதான் என்னுடைய விஷயம். என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது. 9884530146. என்னோட டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார்னு இருக்கும். அப்பாயின்மெண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேசுவாங்க, ஆஃபீஸ்லேருந்து பேசுவாங்க. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஜூம் காலில் வாங்க, ஒரு வீடியோ காலில் வாங்க, என்கிட்ட பேசுங்க, சந்தோஷமாக பேசுங்க. சுவாமி எனக்கு இந்த மாதிரி குடும்பத்தோடு உட்காந்து பேசுங்க. வீட்டில் இப்போது நேரடியாக ஒரு காலத்தில் தேங்காய் வெத்தலை பக்கு பழம்லாம் எடுத்துகிட்டு போய் தட்டில் வச்சு கொடுத்து, தேங்காய் வெத்தலை பக்கு பழம், பூ, கல்யாண ஜாதகமாக தான் மஞ்சள் வச்சு கொடுத்து, எல்லாம் தட்டில் வச்சு கொடுத்து தட்சிணை வச்சு நம்ம ஜாதகம் பார்ப்போம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது ஒரு கை, இது 2 கை, இது 3வது கை ஆகிடுது. வேறு வழி இல்லை. இப்போ இன்றைக்கி எல்லாமே ஆன்லைனில் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து நம்ம ஏன் ஆன்லைனில் பூஜையை பண்ணி வைக்கிறாங்க. இங்கே ஒருத்தர் இருக்காங்க அமெரிக்காவில் தர்ப்பணம் பண்ணி வைக்கிறாங்க ஜூம் மீட்டிங்கில், வீடியோ காலில். பஞ்சபாத்திரம் எடுத்து வச்சுட்டிங்களா, ஆத்மதத்துவாய சுவாகா சொல்லுங்கன்னா இங்கே சொல்கிறேன், அங்கே பண்ணுறான். நடக்குதா? அதனால் நம்ம ஜாதகத்தை நம்ம பார்த்துக்கிறோம். குடும்பத்தோடு உட்காருங்க, எல்லோரும் சேர்ந்து உட்காந்து எல்லோரும் ஒரு நோட் பேனா எடுத்து வச்சுக்கோ, நோட் பண்ணுறதுக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சுவாமி பார்க்கலாமா, ஃப்ரீயாக இருக்கீங்களா, நம்ம ஒரு அரை மணி நேரம் பேசணுன்னா மனசுக்கு திருப்தி ஆகிடும், சந்தோஷம். என்னை நீங்கள் நேரில் பார்த்த மாதிரி இருக்கும், உங்களை நான் நேரில் பார்த்த மாதிரி இருக்கும். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.